ஆமா 12 மணிக்கு போகக்கூடாது வெளியே, பேய் பிடிக்குண்டுவாங்க. நைட்டு 11 மணி 1 மணிக்கு வெளியே போகக்கூடாண்டுவாங்க. ஏன்னா பேய் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச உருவத்திலேயே இருக்கும் தெரியுமா? பேய் வந்து எங்களோட அம்மா உருவத்துக்கு மாறும், எல்லா உருவத்துக்கும் பேய் மாறும் சொன்னாங்க அம்மா. இன்னொருத்தர் வீட்டு பொம்பளையே கமெண்ட் ஈஸியா கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. உங்க வீட்டு பொம்பளைய வேற யாராவது கெட்ட வார்த்தையில பேசுனா வலிக்கும் இன்னும் தெரியும். பொட்ட பசங்களா நேர்ல கெட்ட வார்த்தையில் பேச மாட்டாங்க. ஐயோ ஐயோ சாலினி அழகி ரகசியம் எருமை சாணி. ஆமா நீ நாய் சாணி தானே பூசுற டெய்லி உன் மூஞ்சுக்கு. நாய் சாணி ரொம்ப நல்லா வாசமா இருக்கும். ஃப்ரெஷ் வெயிட்டு சந்தன லைப்பா விட அது கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். அதானே வாங்கி பூசுடி நாய் பியாலி மூஞ்சிக்கு, அப்பதான் அறிவு வரும் உனக்கு. ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்றேண்ணா. தப்பு இல்லைண்ணா, தப்பில்லை. மாட்டு சாணி வந்து மாட்டு சாணியை கரைச்சி போட்டுதான், மாட்டு மூத்துறது தான் எங்களோட இலங்கையில் வந்து இந்த பண்டிகை நாட்களில் கொடுப்பாங்க தெரியுமா? மாட்டு மூத்துறத வந்து அந்த தண்ணியாக தெளித்து போட்டு குளிக்கணும். 3 தடவை வந்து சூரியனை பார்த்து வைக்கணும் தெரியுமா? 3 தடவை சூரியனை பார்த்து தப்பளிக்கணும். 3ல் அம்மா வைக்கணும். பெரியவங்க தான் அந்த எண்ணெய் அதை வைக்கணும். அது வந்து மருந்து, கோழிப்பியெல்லாம் மருந்து, மாட்டுச்சாணியெல்லாம் மருந்து. நீங்கள் அதை சீப்பாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா கடவுள சாணத்தை பற்றி. ஆமாம் நீ சீக்கிரத்தில் ஒன்றும் இல்லை, இது உண்மைடா லூசு. பண்டிகை நாட்கள்லாம் இதுதான் வைப்பாங்க. அம்மா 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் போய் கோயிலில். ஏன்னா அதை வச்சோம்னா நம்மட அந்த நாள் வந்து அந்த பண்டிகை நாட்களை வச்சோம்னு சொன்னால் அந்த திஷ்டி கண்ணூர் நாவூர் எல்லாமே அந்த தண்ணியோட கரைஞ்சி போயிடும். திருநூறெல்லாம் போட்டு எந்த துளசியெல்லாம் போட்டு அப்படி தருவாங்க தெரியுமா? மாட்டு மூத்திரம் தெரியுமா? எல்லாத்துலையும் மாட்டு மூத்திரத்தையும் எடுத்து அப்படி போட்டு தருவாங்க. சிரிப்பில்லை சத்தியமா, உங்களுக்கு நான் பண்டிகை நாட்கள் வரும்போது காட்டுறேன் தெரியுமா? அம்மா இது என்னன்னு கேட்டால் மாட்டு மூத்திரம்னு சொல்லுவா. அப்போ அதனால் அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை சரியா? நீங்கள் வந்து இப்படி கதைக்கிறதால ஒன்றும் இல்லை. நான் வந்து நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு பதிலாக நானும் 10 அடி கொடுப்பேன். நீங்கள் எந்த ஊர் மேடம்? நான் வந்து சில்லங்கா ப்ரோ, புவலன் ப்ரோ, பாலாஜி அண்ணா வணக்கம். அழகிய ரகசியம் அங்கே அவங்க அம்மா அப்பா உங்கள் அப்பாவா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது ப்ரோ, ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் மணி ஆளாண்டு கொடுத்தா தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு காட்டும் சரியா? லைவை பார்க்குறவங்க லைக் போடுங்க நண்பர்களே. ஓவியா மாதிரி இருக்கீங்களா? தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். என்னுடைய ஊர் சில்லங்கா, செந்தில்குமார் அண்ணா. நீங்கள் எந்த ஊர்? உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள். நோ இன்ஸ்டாகிராம் ஐடி சுத்தம் ஒன்றும் போயிட்டுது. வீட்டில் வேலை இருந்தால் பாருப்போ. ஆமாம் இவர் பெரிய மன்மத குஞ்சு என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் வேலை செய்யுங்க போங்க. நீங்கள் போட்ட உடுப்பா உங்கள் மனசிட்டு எதுக்கு கொடுக்குறீங்க? ஆம்பளை நீங்கள் வந்து நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். உங்களோட உடுப்பை யார் துவைக்கிறது? ஒன்று மனசு இல்லாட்டி நீங்கள் மனசு இல்லாட்டி அம்மா தானே துவைப்பேன் உங்களோட உடுப்பை. உங்களுக்கு துவைக்க நான் கையில் என்ன வருத்தமா? பொம்பளை பிள்ளைகள் வந்து வேலை செய்யணும் மட்டும் சட்டம் இல்லையே. ஆம்பளை பிள்ளைகளை சட்டிப்பானை கழுவலாம், வீடு கூட்டலாம், முத்தம் கூட்டலாம், பொம்பளை பிள்ளைகளை உடுப்பு துவைக்கலாம், பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பலாம், எல்லாம் இருக்குது சரியா? வந்து நீங்கள் என்னட்ட வந்து சொல்லாதீங்க முட்டாள் மாதிரி. ஃப்ரீ டைம் தமிழ் ப்ரோ என்ன? கிருஷ்ணமூர்த்தி நாமா அதான் அந்த தண்ணி தான் தலையில் பண்டிகை நாட்களில் வச்சு குளிக்கிறதா? உனக்கு ஒன்றுமே தெரியாது போ. என்ன மாசலமணி என்ன? லைவ் பார்க்குறவங்கண்ணா லைக் பண்ணுங்கண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் வேலை செய்யணும் புரியுதா? சும்மா லைவ்ல வந்து என்னக்கும் வேற வேலையிலையானு கேட்குறீங்க? நீங்கள் போய் உங்களோட உடுப்பை நீங்களே துவைங்க பார்ப்போம். துவைக்கிறதுக்கு துப்பே இல்லை, கை கால் நொந்துடும் சரியா? அப்படி தானே பொண்ணுங்க பாவம் தெரியுமா? உங்களோட உடுப்பை அவங்க தான் துவைக்கணும். கனவுகள் பிறந்த ஒரு விதம் பார்ப்போமே. ஓ என்னையா இப்படி வேகமா கமெண்ட் போடுறீங்க? நான் படிக்கிறது இல்லையா? நான்சென்ஸ். மாசலமணி நான் கேட்டது என்ன? மாசி குரங்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணு போ.